இவங்க முதல்ல யார் இந்த சாரை கண்டுபிடிக்கா? சாரை கண்டுபிடின்னு சொன்னா பத்திரிகையாளரை போய் கூப்பிட்டுருக்காங்க. 4 5 6 பேர்த்தையே கூப்பிட்டுருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் 4 பேரோ 5 பேரோ கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கறதுன்னா அதிரடியா சொல்றேன்னா, ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கணும், நான் வெளியிடாம இருக்கேன். பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கினீங்க. அப்படித்தான், அது உங்களுடைய தர்மம். என் தர்மம். ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல, அதிகாரம் உங்க கையில் இல்ல. ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும்? அது லீக் ஆன எஃப்ஐஆர் சுத்தி சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும். அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும். இன்னைக்கு லீக் ஆன எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவன் யாரு? இன்னைக்கு கேள்வி லீக் பண்ணவன் யாருங்கிறதா கேள்வி. இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டுருக்கிறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு வெளியே போயிருக்கிறேன். அவரை புடிங்கன்னா நீ லீக் ஆன என் செல்போன்லயும் தான் லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு, என்னையும் கூப்பிடு. அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன். எனக்கு அனுப்பிச்சது யாரு? எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும்.